வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, சுருக்குக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இன்ட்டு ஏ பவர் 4 இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் 16 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் சி த ஹோல் பவர் 2. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 36 நம்ம எப்படி எழுதலாம்? 6 அடுக்கு 2ன்னு எழுதலாமா? இன்ட்டு ஏ பவர் 4 எப்படி எழுதலாம்? ஏ பவர் 2 த ஹோல் பவர் 2ன்னு எழுதலாமா? இந்த இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடச்சிரும். அதே மாதிரி பி மைனஸ் சி ஹோல் பவர் 8 த ஹோல் பவர் 2ன்னு எழுதலாமா? இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16ன்னு கிடச்சிரும். கீழே என்ன இருக்குது? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் சி த ஹோல் பவர் 2. இப்போ வந்து இது வந்து ஸ்கொயர் ரூட் தானே. ஸோ இப்போ வந்து 6 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு 6 நம்ம வெளியில் எடுக்கலாம். அதே மாதிரி ஏ பவர் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஏ பவர் 2வை வெளியில் எடுக்கலாம். த சேம் கான்செப்ட் தான். பி மைனஸ் சி த ஹோல் பவர் 8 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு பி மைனஸ் சி ஹோல் பவர் 8 நம்ம வெளியில் எடுக்கலாம். கீழே என்னென்ன இருக்குது? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் சி த ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடிக்கலாமா? ஒரு ஏ கேன்சல் ஆயிரும். இங்கே 3 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு இங்கே 6 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்குது? மிச்சம் என்னென்ன இருக்குது? 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் சி த ஹோல் பவர் 6. ஸோ இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.